அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த சண்டே நம்ம கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, டான்செட் எக்ஸாம்ஸ். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம வேர்பல் பார்க்கலாம். வேர்பல்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய சென்டென்ஸ் கரெக்ஷன், ரைட்? ஸோ சென்டென்ஸ் கரெக்ஷன் டாபிக்ல பெரும்பாலும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் அதை சார்ந்த கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட் ஒர்க் அக்ரிமெண்ட்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்கா ஒரு ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கே நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு 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 7-8 ரூல்ஸ் அப்படின்னா அது அந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற டாபிக். அண்ட் அதுக்கப்புறம் டென்சஸ், டென்சஸோடைய சின்டெக்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல எப்படி இருக்கணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல எப்படி இருக்கணும். ஸோ இது எல்லாமே பேசிக்கா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது எப்படி அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு இது ரெண்டும் தனித்தனியா நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோவா இருக்கு. ஸோ அதனால அது என்ன சொல்றது, அதை விட அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய சென்டென்ஸ் கரெக்ஷன்ஸ் ரூல்ஸ், அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். ஸோ எஸ், ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே. ஸோ நமக்கு பொதுவா டான்செட்ல எல்லாமே வந்து எம்சிக்யூ பேஸ்ட் கொஸ்டின்ஸ், சரிங்களா? எம்சிக்யூ சென்டென்ஸ் கரெக்ஷன்ல 2 விதமா கேட்கலாம். ஒன்னு வந்து ஒரு சென்டென்ஸ்ல ஃபில் இன் த பிளாங்க் கொஸ்டின் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஃபில் இன் த பிளாங்க்ல எந்த ஆப்ஷன் வரும். இப்போ இங்க இருக்கு பாருங்களேன், த வாஷிங்டன் டீம் வாஸ் ஆப்பர்ச்சுனிஸ்டிக், டேஷ் டுக் அட்வான்டேஜ் ஆஃப் எவ்ரி பிரேக். இங்க நான் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், இட், தே அப்படிங்கிறது. ஸோ இது 4 ஆப்ஷனா இருக்கும். இங்க நான் உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட்டையும் சொல்றதுக்காக நான் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், சரிங்களா? ஸோ வித்வுட் எனி அதர் டிலேஸ் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் திஸ் இஸ் ஒன் திங். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பாட் த எரர் கைண்ட். இப்ப பாருங்க, எஸ், இப்ப இங்க ஸ்பாட் எரர் பாருங்க. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த சென்டென்ஸ்ல ஒரு 4 பார்ட்டா இது ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நோபடி நோஸ் தட், இது வரைக்கும் ஆப்ஷன் நம்பர் ஏ. இஸ், இது வரைக்கும் ஆப்ஷன் நம்பர் பி. their bodies, ஆப்ஷன் நம்பர் சி. வித் விட்டமின் சி, இது ஆப்ஷன் நம்பர் டி. சோ ஒரு சென்டென்ஸை இந்த மாதிரி 4 பார்ட்டா பிரிச்சுட்டு அதுல என்ன எரர் இருக்கு அப்படிங்கறத நம்ம கேக்குறாங்க அப்படின்னா இதுதான் ஸ்பாட் த எரர் டைப். இதுவும் எம்சிக்யூ பேஸ்டா தான் வரும், சரிங்களா? இது எல்லாத்துக்கும் என்ன முக்கியம், என்ன பேசிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், சரியா? இன்னைக்கு பெரும்பாலும் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு 3 டாபிக்ஸ், ப்ரோனோன் அக்ரிமெண்ட், parallel structures, சரிங்களா? இது ரெண்டுத்த பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும், அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், நீங்க எந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி எதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டே கனெக்டட் டில் த எண்ட். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் திங், வாஷிங்டன் டீம் வாஸ் ஆப்பர்ச்சுனிஸ்டிக், டேஷ் டுக் அட்வான்டேஜ் ஆஃப் எவ்ரி பிரேக், சரிங்களா? ஆப்ஷன்ஸ் இட்டு கொடுத்திருக்காங்க, தே கொடுத்திருக்காங்க, சரிங்களா? இப்போ யாருக்கு இது பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கு பலம், கரெக்டா? டீமுக்கு தான் இது அமைஞ்சிருக்கு. டீமுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சோ இது நீங்க இன்னைக்கு நோட் பண்ணிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கலெக்டிவ் நவுன் உங்களுடைய சப்ஜெக்டா இருக்கும் பொழுது அதை சார்ந்து வரக்கூடிய வேர்போ இல்ல ப்ரோனவுனோ எப்பவுமே எப்படிதாங்க இருக்கணும், சிங்குலரா தான் இருக்கணும். ஓகே, சோ தே அப்படிங்கிறது ப்ளூரல், இட் அப்படிங்கிறது சிங்குலர். சோ இங்க கலெக்டிவ் நவுன் வந்ததால மட்டுமே உங்களுடைய ப்ரோனோ நீங்க எப்படி இருக்க போது, சிங்குலரா இருக்க போது. சோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் ஏ, இட். ஓகேங்களா? சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கலெக்டிவ் நவுன் வந்துச்சுன்னா யுவர் வெர்ப் ஆர் யுவர் ப்ரோனவுன் எப்பவுமே எப்படி இருக்கணும், ஆல்வேஸ் சிங்குலர். ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், இங்க கலெக்டிவ் நவுன்னா சிங்குலர், ஜெனரலாவே சப்ஜெக்ட் சிங்குலர்னா நம்ம சிங்குலர் தான் போடுவோம். இப்போ ராம் இஸ் aware of dash talents, his போடுவோமா their போடுவோமா? கண்டிப்பா his தான் போடுவோம், கரெக்டா? ஏன்னா ராம்ன்றது சிங்குலர் பர்சன் நமக்கு தெரியும், அண்ட் ஆல்சோ அந்த பேரே நமக்கு தெரியுது, இட் இஸ் a masculine gender, அதனால his அப்படின்னு போடுறோம். இப்போ இங்க ராமுக்கு பதிலா a human அப்படின்னு கொடுத்திருக்கேன், or a person. இப்போ இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு ஜெண்டர் ஸ்பெசிபிகேஷன் கிடையாது. இதான் மாஸ்குலினாவும் இருக்கலாம், ஃபெமினைனாவும் இருக்கலாம், நமக்கு இந்த ஜெண்டர் தெரியாது இல்லையா? சோ ஜெண்டர் தெரியாத பொழுது இங்க செகண்ட் கொஸ்டின் பாருங்க, a person needs to see, a person which is singular,
ஓகே, ஆனா எனக்கு ஜெண்டர் தெரியாது. அப்ப நான் என்ன யூஸ் பண்ணணும்? his or her. ஏன்னா this will tell you whether both it is applicable for masculine as well as for feminine. ஓகே, சோ சிங்குலரா இருந்தால் கண்டிப்பா உங்க ப்ரோனவுனும் சிங்குலரா தான் இருக்கணும். ஜெண்டர் தெரிஞ்சா அது கரெக்டான ஜெண்டர் போடுவீங்க, தெரியாட்டி ஹிஸ் ஆர் ஹர் அப்படிங்கறது தான் போடுவீங்க. இது வேற எங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரி ஒன் should take care of belongings அப்படின்னு இருக்கும். ஓகே, இங்க தேர்ன்றது தப்பி தவறி கூட போட்டுறாதீங்க. ஏன்னா எவ்ரி ஒன் அப்படிங்கிறது இன்டெஃபினிட் ப்ரோனவுன். சரிங்களா? எவ்ரி ஒன் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒன் மஸ்ட் ஆர் ஒன் ஷுட், இந்த எவ்ரி ஒன்க்கு பதிலா ஒன் அப்படிங்கிற வார்த்தை இருந்தாலும் கூட ஓகே, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுன் எப்பவுமே எப்படி இருக்கணும்? சிங்குலரா இருக்கணும். இது இங்க கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை எவ்ரி ஒன் ஆர் ஒன், இது எதுவுமே ஜெண்டர் ஸ்பெசிபிக் கிடையாது. சோ அதனால இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணுங்க? ஹிஸ் ஆர் ஹர் பிலாங்கிங்ஸ் அப்படிங்கறது போடுவோம். சரிங்களா? சோ அதே மாதிரி செகண்ட் ஒன், a person needs, a personங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். சோ ப்ரோனவுனும் எப்படி இருக்கணும்? his or her dentist at least twice a year அப்படிங்கிறது வரணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்ப தேர்ட் கொஸ்டின் பாருங்க. the committee members put, இப்ப சப்ஜெக்டே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கமிட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. சோ கமிட்டிங்கிறது கலெக்டிவ் நவுன் தான். ஆனா என்ன இங்க put dash signatures on the document, எல்லாரும் அவங்க சிக்னேச்சர் போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லாரும் சொல்றச்சு அது என்ன சப்ஜெக்ட் ஆகுது? ப்ளூரல் சப்ஜெக்டா இருக்கு. சோ ப்ளூரல்னா என்ன வரும்? இட்ஸா தேரா? கண்டிப்பா தேர். ஓகேங்களா? சோ தேர்ட் ஒன், the answer is their signatures on the document. Okay, and now the fourth one, if the board of directors controls the company dash may vote for a raise. சரிங்களா? if the board of directors அப்படிங்கிறது என்னது? என்ன noun? It's a collective noun. ஓகேங்களா? so collective noun இருக்கும்போது your verb is always singular. so it is it may vote for a rise. ஓகேங்களா? and அடுத்தது fifth one, neither the pilot nor the attendants. இப்ப fifth one பாருங்க, neither nor. ஓகேங்களா? so நம்ம சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரூல் சொல்லியிருப்போம், ரூல் ஆஃப் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு. அதாவது என்னன்னா, இந்த நைதர் நார் இல்ல வந்து ஐதர் ஆர், நாட் ஓன்லி பட் ஆல்சோ, போத் as well as, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? சோ இந்த மாதிரி இதுவும் அதுவும், இது இல்லைன்னா அது, இது அது அப்படின்னு ரெண்டு விஷயங்கள்ல பேரா வரும் இல்லையா? அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க இந்த ரூல் ஆஃப் ப்ராக்சிமிட்டி யூஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டாவதுல என்ன இருக்கும்? ரெண்டாவது சப்ஜெக்ட் பைலட்டுங்கிறது சப்ஜெக்ட் நம்பர் 1, அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் நம்பர் 2. சரிங்களா? இந்த மாதிரி நைதர் நார், ஐதர் ஆர் இதெல்லாம் வரும்போது நீங்க எந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் பார்க்கணும்? ரெண்டாவது சப்ஜெக்ட் மட்டும் தான் பார்க்கணும். இங்க ரெண்டாவது சப்ஜெக்ட் என்ன? அட்டெண்டன்ஸ். அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல் இல்லையா? சோ அதனால your verb, I mean your pronoun should also be plural. So அதனால the answer is their opinion about the mishap. Okay, neither the pilot nor the attendants gave their opinion about the mishap. சரிங்களா? so the answer for this is there. ஒருவேளை இது இப்படியே மாறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, neither the attendants nor the pilot அப்படின்னு வந்துச்சுன்னா செகண்ட் சப்ஜெக்ட் இங்க என்ன? பைலட்னு இருந்தா சிங்குலர், அப்ப his or her அப்படிங்கிறது போடலாம். ஓகே, சோ ரெண்டாவது சப்ஜெக்ட் மட்டும் தான் பார்க்கணும். இது ஒரு முக்கியமான ரூல். உங்க சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டுக்கும் இது முக்கியம், இங்க ப்ரோனவுன் அக்ரிமெண்ட்லயும் இது முக்கியம். ஓகேங்களா? ஓகே, சோ சிக்ஸ்த் क्वेश्चन, ஈச் ஆஃப் த கம்பெனிஸ், ஈச் அப்படின்னு வந்திருக்கு. ஈச்னா ஒன்னொன்னும் அப்படின்னு சொல்ற மீனிங். ஓகே, ஈச்சும் உங்களுடைய சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ல சிக்ஸ்த் ரூல் பாத்தீங்க அப்படின்னா இன்டெஃபினிட் ப்ரோனவுன் அப்படின்னு நான் கொடுத்திருப்பேன். சோ அதுல இந்த எவ்ரி ஒன், எனி ஒன், எனிதிங், no one, nothing, nobody, someone, something, somebody, right? In the words everyone, everybody, everything, anyone, anybody, anything, no one, nobody, nothing, someone, somebody, something, each, every. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க உங்க சென்டென்ஸ்ல பார்த்தாலே கட்டாயம் அதோட வேர்பும் சிங்குலர், ப்ரோனவுனும் சிங்குலர்.
சரிங்களா? சோ ஈச்ன்னு வந்துருச்சு. நீங்க சென்டென்ஸ் ஃபுல்லா படிக்காட்டி கூட எனக்கு பரவாயில்ல. ஈச் ஆஃப் த கம்பெனிஸ் அப்படின்னு வந்தா கண்டிப்பா வெர்ப் எப்படி இருக்கணும்? சிங்குலர். சிங்குலர்னா இட்ஸ் வருமா? தேர் வருமா? இட்ஸ். அவ்வளவுதான். சோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் ஏ, இட்ஸ். ஓகேங்களா? சோ 7th ஒன். Dash could not meet the girls after the dance. இப்போ ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஓகேயா? இப்ப சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது டேஷ் லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னா ஐ சொல்லுவோமா? மீ சொல்லுவோமா? ஐ தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், மீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸ் பெரும்பாலும் எப்படித்தான் ஆரம்பிக்கும்? சப்ஜெக்டாக தான் ஆரம்பிக்கும். சரியா? சோ இங்க அதே மாதிரி வி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். சோ ஆரம்பிக்கிறதுனால ஆன்சர் கண்டிப்பா வி. சோ we could not meet the girls after the dance. புரிஞ்சுதுங்களா? இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். சோ அதனால நம்ம அடுத்தது போயிடலாம். There is a competition between they or them. அவங்களுக்கு இடையில அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயும் அதேதான். they அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். they are competitors. they அப்படிங்கிறது சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல இருக்கும் பொழுது நீங்க அதை யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு இடையிலன்னு ஆப்ஜெக்ட் தான் இங்க சொல்றதுனால நீங்க என்ன வேர்டு தான் யூஸ் பண்ணணும்? them. ஏன்னா தேங்கிறது சப்ஜெக்ட், தெம்ங்கிறது ஆப்ஜெக்ட். அவங்களுக்கு இடையில. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா சப்ஜெக்ட்ல ஆரம்பிப்பீங்க, முடிக்கிறீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல முடிப்பீங்க. ஓகே, இங்க வந்து இடையில வருது, which means it is more like ending only. ஓகே, சோ எண்டிங்ல வர்றதுனால ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும். சோ them அப்படிங்கறத யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, சோ நான் வந்து சப்ஜெக்டிவ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். சோ ஐ, யூ, வி, ஹி, ஷி, இட், தே, இது எல்லாம் சப்ஜெக்ட் பிளேஸ்ல வரும். இதுக்கு ஈக்குவலான ஆப்ஜெக்ட் மீ, யூக்கு மட்டும் அதே வரும். யூ, விக்கு அஸ், ஹீக்கு ஹிம், ஷீக்கு ஹர், இட்டுக்கு இட்டே தான் வரும். தேக்கு தெம் அப்படிங்கிறது வரும். ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட்ல எழுதி இருக்கிறது எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ், சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ். சரிங்களா? ரெண்டாவதுல எழுதி இருக்கிறது எல்லாமே ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சப்ஜெக்ட் பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வரும், ஃபர்ஸ்ட் வார்த்தையா வரும் சென்டென்ஸ்ல. கடைசியில இருக்கிறது எல்லாம் கடைசி வார்த்தையா வரும். ஓகேங்களா? நோட் பண்றதுன்னா இது நோட் பண்ணிக்கோங்க. Okay, so next question. To complete our Egyptian mummy costumes, Lily and Dash bought 12 boxes of wrappers. சரிங்களா? இப்போ இது யோசிங்க. லில்லி அண்ட் டேஷ் பாட் 12 பாக்ஸஸ் ஆஃப் ரேப்பர்ஸ். இப்போ நானும் லில்லியும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இதுதான் இங்க சென்டென்ஸே நான் ஆரம்பிக்கிறேன். இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இது எதுவுமே இங்க சென்டென்ஸ் கிடையாது. நானும் லில்லியும் 12 பாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறது தான் இங்க சென்டென்ஸ். சரியா? அப்ப நானும் லில்லியும் இதுலதான் நான் சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறேன். சோ சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறேன்னா அங்க நீங்க சப்ஜெக்ட் போடுவீங்களா, ஆப்ஜெக்ட் போடுவீங்களா? சப்ஜெக்ட் தான் போடுவேன். சோ சப்ஜெக்ட் போட்டா என்ன வரும்? I bought 12 boxes of wrappers. Okay, Lily and I bought 12 boxes of wrappers. இங்க நான் உங்களுக்கு இன்னொரு சின்ன ஹிண்ட் சொல்றேன். ஒருவேளை இந்த கொஸ்டினை சென்டென்ஸ் கரெக்ஷனா இப்ப நம்ம அடுத்து பார்ப்போம் இல்லையா, ஸ்பாட் த எரர். ஸ்பாட் த எரர் மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப நீங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? I and Lily அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் an error. ஓகேங்களா? I அப்படிங்கிறது எப்பவுமே கடைசியா தான் வரணும். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சுன்னா இட் இஸ் an error. ஓகேங்களா? உங்களுடைய நார்மலா நீங்க பேசும்பொழுதோ இல்ல நார்மலா எழுதும்போது கூட இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போனோம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும்போது my friends and I went for a movie. ஓகே, சோ ஐ அப்படிங்கிறது எப்பவுமே எப்படிதான் வரணும்? ரெண்டாவது, அதாவது கடைசியா தான் வரணும். சரிங்களா? சோ இந்த விஷயத்த நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ அடுத்து 10th question. Kendra has a car, so Dash and Ben can drive to the fish market. Okay, okay. இப்போ so அவளும் பெண்ணும். ஓகே, her அப்படின்னா அவளுக்கு அப்படிங்கிற மீனிங், she அப்படின்னா அவளும் அப்படிங்கிற மீனிங். சோ ஆப்வியஸா என்ன ஆன்சர் தான் இங்க வரும்? சோ இங்க கேன் டிரைவ். ஓகே, சோ கண்டிப்பா இது சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கா இருக்கு இல்லையா? சோ ஸ்டார்டிங்கா இருந்தா சப்ஜெக்ட். சோ she and Ben can drive to the fish market. ஓகேங்களா? 10 questions எல்லாமே கிளியரா இப்போ?
ஓகே. சோ இப்ப 11th கொஸ்டின். Do not forget dash responsibility to the group. ஓகேங்களா? see இது நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடிய ஒரு ப்ரோனவுன் பிளேஸ். கொஞ்சம் கவனிங்க. see ப்ரோனவுன்ல எதுக்குமே அப்போஸ்ட்ரோபி வராது. ஓகே, எதுக்குமே அப்படிங்கிறது நான் ப்ரோனவுனுக்கு மட்டும் சொல்றேன். சரியா? இப்ப வந்து நம்ம லீவ் லெட்டர் எல்லாம் எழுதிருப்போம் சின்ன வயசுல. லீவ் லெட்டரோ இல்ல காலேஜ்ல அப்பாலஜி லெட்டர் இப்ப கூட எழுதுவோம். ஓகே, அதெல்லாம் எழுதும் போது பாத்தீங்கன்னா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் சின்சியர்லி அப்படின்னு சென்டென்ஸ் முடிப்பீங்க அந்த கடைசி பார்ட். சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் எப்படி எழுதுவோம்னா யுவர் அப்போஸ்ட்ரோபி எஸ். சரிங்களா? இது எழுதிட்டு இருந்தீங்கன்னா பேசிக்கான இங்கிலீஷே நமக்கு தெரியல அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? யுவர் அப்போஸ்ட்ரோபி எஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கிடையவே கிடையாது. ஓகே, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ப்ரோனவுனுக்கு அப்புறம் அப்போஸ்ட்ரோபி வராது. ஹிஸ் தவிர, ஹிஸ்ஸுக்கு மட்டும்தான் வரும். சரி, அது ஏன்னு நான் சொல்றேன். மத்தபடி ஹர்ஸா இருக்கட்டும், தேர்ஸா இருக்கட்டும், யுவர்ஸா இருக்கட்டும், இல்ல யுவரா இருக்கட்டும், இது அவர்ஸா இருக்கட்டும், இது எதுக்குமே அப்போஸ்ட்ரோபி வரக்கூடாது. நோ அப்போஸ்ட்ரோபி. ஓகே, ஹிஸ் மட்டும் எப்ப வரும் அப்படின்னா, இப்போ ஹிஸ் நேம் இஸ் விஜய் அப்படின்னா இங்க வராது. அவன் பேரு விஜய். ஓகே, வராது. ஏன்னா இங்க நீங்க அவனுடைய பெயர் அப்படின்னு சொல்றீங்க. அவனுடையது, இது அவனுடையது. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் சாக்லேட் பிலாங்ஸ் டு ஹிம் அப்படின்னு சொல்றோம்ல, இது அவனுக்குடையது, அவனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இந்த ஹிஸ்ங்கிற வேர்ட் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு அப்போஸ்ட்ரோபி போடணும். சரிங்களா? பொசெசிவ் ப்ரோனவுனா யூஸ் பண்ணும்போது நீங்க இதை போடலாமே தவிர ஜென்ரலா வேற எந்த ப்ரோனவுனுக்கும் அப்போஸ்ட்ரோபி வரக்கூடாது. ஓகே, சோ இந்த யூ அப்போஸ்ட்ரோபி ஆரி நான் புக்ல எல்லாம் பாத்திருக்கனே இந்த மாதிரி வருமே அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா யூ ஆர், அதோட ஷார்ட் ஃபார்ம். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்றோம்ல. சோ யூ அப்போஸ்ட்ரோபி ஆர்இ அப்படிங்கிறது யூ ஆர் உடைய ஷார்ட் ஃபார்ம். சரிங்களா? அப்ப இந்த சென்டென்ஸ்ல டூ நாட் ஃபர்கெட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப என்னதான் வரும்? யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த குரூப். So the correct answer is option B. Do not forget your responsibility to the group. புரியுதுங்களா? ஓகே, சரி. இப்போ அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா parallelism. சோ parallelism அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ கம்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன், உங்க ஹாபீஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேக்குறேன். ஒரு 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 இன்டர்வியூலயே உங்களை கேக்குறாங்க, டெல் மீ அபவுட் யுவர் ஹாபீஸ், வாட் ஆர் யுவர் இன்ட்ரெஸ்ட்ஸ் அப்படின்னு கேட்டா நீங்க என்னெல்லாம் பொதுவா சொல்வீங்க? டிரைவிங் சொல்வீங்க, பெயிண்டிங் சொல்வீங்க, ரைடிங் சொல்வீங்க, டிராவலிங் சொல்வீங்க, கார்டனிங் சில பேர் சொல்வீங்க. ரைட்? சோ இதெல்லாம் நீங்க லிஸ்ட் பண்றீங்க இல்லையா? என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத லிஸ்ட் பண்றீங்க. சோ லிஸ்ட் பண்ணும்போது நீங்க சொல்லக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸும் ஒரே ஃபார்மேட்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎன்ஜி, ஐஎன்ஜி, ஐஎன்ஜி எல்லாமே ஒரே ஃபார்மேட்ல இருக்கா? டிரைவிங், பெயிண்டிங், டிராவலிங். ஓகே, இல்ல எனக்கு இது போர் அடிக்குது அப்படின்னா ஐ லைக் டு டிரைவ், டு பெயிண்ட், டு டிராவல். ஓகே, எல்லாமே டூ டூன்னு ஆரம்பிக்குதா? இதை நம்ம என்ன சொல்லுவோம்? இன்ஃபினிட் ஃபார்ம், இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இத நார்மல் ஜெரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறது ஜெரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வேர்ப்ஸும், அதாவது லிஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வேர்ப்ஸ், இல்லனா கம்பேர் பண்றீங்க. எனக்கு வந்து புக் படிக்கிறதை விட எழுதுறது பிடிக்கும் அப்படின்னு கம்பேர் பண்றீங்க. ஐ லைக் டு ரைட் rather டு ரீட். ஓகே, சோ ரைட்டிங்ன்றது ஒரு வேர்ப், ரீடிங்ன்றது ஒரு வேர்ப். கம்பேர் பண்றீங்க, இதுவா அதுவா அப்படின்னு வரும்போது கூட, கம்பேர் பண்ணும்போதும் லிஸ்ட் பண்ணும்போதும் உங்களுடைய எல்லா வேர்பும் எப்படிதான் இருக்கணும்? ஒரே ஃபார்மேட்ல தான் இருக்கணும். சோ இதுதான் parallelismோட கான்செப்ட். வேற ஒண்ணுமே கிடையாது. இதை நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது டென்சஸ்க்கும் அப்ளை ஆகும். எனக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் நேத்து நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, நேத்து பண்ணது அது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். சரியா? அப்ப நீங்க நேத்துக்கு என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்றக்கூடிய எல்லா வார்த்தையும், எல்லா வேர்பும், வேர்ப்னாலே ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்லையா? சோ எல்லா ஆக்ஷன்ஸும் எந்த டென்ஸ்ல தான் இருக்கணும்? பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். சோ ஒரே ஃபார்மேட்ல இருக்கான்னு செக் பண்ணணும். அதுதான் parallelism. சரிங்களா? இப்ப இதுல இருந்து ஒரு 2-3 questions பார்க்கலாம். Ironing a clean shirt
buying a pack of gum. Okay, ironing ing form, buying ing form. அப்ப இங்க இன்னொரு blank கொடுத்திருக்காங்க, இங்க இன்னொரு action நீங்க கொடுக்கணும். The print out of a course schedule, printing a course schedule, making sure that he had printed a course schedule. ஓகேங்களா? இதுல இங்க என்ன action இருக்கு? print பண்றதுதான் action. So printingன்றது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் நம்பர் பி. சோ அதனால பிரிண்டிங் கோர்ஸ் ஸ்கெடியூல். புரியுதுங்களா? சி அயர்னிங் அப்படிங்கிறது ஐஎன்ஜில இருக்கு, பையிங் அப்படிங்கிறதும் ஐஎன்ஜில இருக்கு. சோ கண்டிப்பா இங்க நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேர்பும் ஐஎன்ஜில இருக்கணும். பிரிண்டிங் கோர்ஸ் ஸ்கெடியூல். ஓகேங்களா? இப்ப நீங்க கேட்கலாம் மேக்கிங் ஷியோர் ஏன் மேம் வராது அப்படின்னா, மேக்கிங் ஷியோர்ங்கிறது இங்க ஆக்ஷன் கிடையாது. பிரிண்ட் பண்றதுதான் என்னோட ஆக்ஷன். நான் என்னெல்லாம் வேலைகள் பண்ணுவேன் அந்த செமஸ்டர்ல அப்படின்னா, இத்தனை வேலை பண்ணுவேன். அயர்ன் பண்ணுவேன், பிரிண்ட் பண்ணுவேன், பை பண்ணுவேன், ரைட்? சோ இது எல்லாமே ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஓகே, சோ இதுல தான் உங்க சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். சோ அயர்னிங், பையிங் அண்ட் பிரிண்டிங். தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் பி. புரியுதுங்களா? Next one. Okay. Natalia quickly unzipped her book bag, removed a bottle of pink polish. Okay. Unzipped her book bag அப்படின்னா past tense. ed முடிஞ்சிருச்சு, past tense. Removed அதுவும் past tense. சரியா? அப்ப இங்க ஆரம்பிக்கக்கூடிய verb எதுலதான் இருக்கணும்? past tenseல தான் இருக்கணும். இப்ப கவனிங்க, ஆப்ஷன் பி, சி ரெண்டுமே ஷீன் இருக்கு. ஷீன் ஆரம்பிக்குது. ஷீங்கிறது எப்ப நம்ம இங்க ஆரம்பிக்கலாம்னா, ஒருவேளை இந்த இடத்துல கமாக்கு பதிலா ஃபுல் ஸ்டாப் இருக்கு அப்படின்னா நீங்க அப்போ ஷீ போடலாம். ஷீ பிகான் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அப்ப கூட இது பிரசன்ட் டென்ஸ், இது பாஸ்ட் பர்ஃபெக்ட். சோ ரெண்டுமே வராது. ஓகே, இருந்தாலும் சொல்றேன், இங்க ஒருவேளை ஃபுல் ஸ்டாப் இருந்தா கூட ஃபுல் ஸ்டாப் இருந்துச்சுன்னா உங்களோட ஆன்சர் அடுத்தது ஷீல ஆரம்பிக்கலாம். பட் இங்க கமா தான் இருக்கு. சோ கண்டினியூவா ஆக்ஷன்ஸ் நீங்க சொல்லிட்டு போலாம். சோ பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும். unzipped, removed, அடுத்தது என்ன? began. So began painting her fingernails. The correct answer is option number A. புரியுதுங்களா? Any doubts இருந்துச்சுன்னா கேளுங்க கீழ. Okay, well, 14th question. Justin was excited about inviting friends over, eating a good meal and dash. ஓகேங்களா? சோ சி ஆப்ஷன் கீழ இருக்கு. ஜஸ்டின் எதுக்கெல்லாம் எக்ஸைட் ஆயிருக்காரு? ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்றது. சோ இன்வைட்டிங் இஸ் ஐஎன்ஜி, ஈட்டிங் இஸ் ஆல்சோ ஐஎன்ஜி. அப்ப கண்டிப்பா இதுவும் என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்? ஐஎன்ஜி. இங்க பிளேட் இருக்கு, சோ வராது. பிளேயிங் இருக்கு, வரலாம். இங்க would have played இருக்கு, சோ இதுவும் வராது. ஆப்வியஸா பிளேயிங் கார்ட் ஸ்டில் டஸ்க். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்றேன். நீங்க சென்டென்ஸ் கரெக்ஷன் பண்ணாலும், வெக்காபுலரி பண்ணாலும், காம்ப்ரிஹென்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு குவான்ஸ் மாதிரியோ ரீசனிங் மாதிரியோ வேர்பல் இருக்காது. ஏன்னா குவான்ஸ்லயோ ரீசனிங்லயோ நீங்க வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அதை சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு வர ஆன்சர் எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத பார்த்து சால்வ் பண்ணுவீங்க. ஆனா வேர்பல்ல அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா 4 ஆப்ஷனையும் பார்த்துட்டு தான் உங்களால ஆன்சரையே டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதனால ஒரு பார்த்த உடனே சொல்லிடலாம் எல்லா ஆன்சரும். ஆனால் நீங்க அதுதான் ஆன்சர்னு டிக் பண்றதுக்கு முன்னாடி, ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லா ஆப்ஷன்ஸையும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணுங்க. ஓகே, திஸ் இஸ் a very very important thing. சரியா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு எக்ஸாம்ஸ்ல. சோ அதனால ப்ளீஸ் மேக் ஷியோர் you are very confident with the answer you choose. ஓகே, இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் மார்க்கிங்ல சின்ன சேஞ்ச் இருந்திருக்கு. சோ அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இருக்கு, நெகட்டிவ் மார்க்கிங் ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அதனால ப்ளீஸ் மேக் ஷியோர் உங்களுடைய ஆன்சரை நீங்க ரொம்ப கான்பிடென்டா இருந்தால் மட்டுமே சூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அலசி ஆராய்ஞ்சு நம்ம சால்வ் பண்ணலாம். வேர்பல் பொறுத்த வரைக்கும் 20 questions என்ன கேட்டீங்கன்னா 15 minutesல சால்வ் பண்ணிடலாம். 15 minutes மேல அதுல வேலை கிடையாது. ஓகே, சரி 20 questions 20 minutesனே வச்சுக்கோங்க. 20ங்கிறது ஜாஸ்தி. 10 to 15 minutes அசால்ட்டா பண்ணலாம். ஆனா அந்த 10 to 15 minutes ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்கணும். ஒரு கொஸ்டினையும் பார்த்து பொறுமையா எல்லா ஆப்ஷனையும் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? யூ கேன் ஆல்சோ ஸ்கோர் வெல் இன் வேர்பல். ஒரு சில அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸும் எல்லா ரூல்ஸும் உங்களுக்கு கிளியரா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஓவரால் பர்சன்டைல தூக்கி விடுறதே கண்டிப்பா வேர்பல் தான்.
ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா நிறைய படிக்கணும், லேட் ஆகும், டைம் ஆகும். காம்ப்ரிஹென்ஷனும் பிசினஸ் சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங்கும் என்னோட சஜஷன்ல உங்களுடைய டேட்டா சஃபிஷியன்சி, குவான்ஸ் அண்ட் வெர்பல் முடிச்சிட்டு கடைசி 2 செக்மெண்ட்ஸ் அதை சால்வ் பண்றதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா ஐ நோ இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஓகேங்களா? இந்த 60 மார்க்ஸ் நீங்க கவர் பண்ணிட்டீங்க, ஓரளவுக்கு கான்பிடென்ட்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டா இருப்பீங்க மென்டலா. ஓகே, உங்களுக்கும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிருக்கும். அப்போ படிக்கிறதுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா படிக்கிறதுக்கு அட்மோஸ்ட் கான்சென்ட்ரேஷனும் ஃபோக்கஸும் வேணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க அதை பண்றது இட் மேபி எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, சோ அதனால மேக் ஷியர் யூ ஆர் வெரி கான்பிடென்ட். உங்களை நீங்க கம்ஃபர்டபுளா அந்த எக்ஸாம் ஹால்ல வச்சுக்கிறது தான் உங்களுடைய சக்சஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. ஓகே, நீங்க ரொம்ப ஹேஸ்டியா, ரொம்ப நர்வஸா, பேனிக்கா இருக்கும்போது என்ன பண்றீங்கன்றது உங்களுக்கே கிளியரா தெரியாது. சோ எஸ், நவ லெட்ஸ் கம் பேக். சோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் பி, பிளேயிங் கார்ட்ஸ் டில் டஸ்க். 15th question. இப்ப பாருங்க, I have always enjoyed reading the book. Okay, so enjoyed reading the book. என்ன என்ஜாய் பண்ணியிருக்கேன்? ரீடிங். என்ஜாயும் வேர்ப் தானே மேம் அப்படின்னா நான் கம்பேர் பண்றேன். என்னென்ன வேர்ப்ஸ கம்பேர் பண்றேன்? புக்கு படிக்கிறதும் டிவி பாக்குறதும், இந்த 2 வேலைகளை தான் நான் கம்பேர் பண்றேன் இல்லையா? என்ஜாய்ன்றது நான் என்ன என்ஜாய் பண்ணேன் லிஸ்ட் பண்றேன், இல்ல கம்பேர் பண்றேன் அப்படிங்கிறது 2 தான். ஒன்னு ரீட் பண்றேன், இன்னொன்னு வாட்ச் பண்றேன். சோ ரீடிங் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா இங்கேயும் என்னதான் வரணும்? வாட்சிங். வாட்சிங்ன்றது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? சி. அவ்வளவுதான். the correct answer is option number C. புரிஞ்சுச்சுங்களா? ஓகே, சோ 16th question பார்த்தோனே ஈஸியா சொல்லிடலாம். ரன்னிங், லிஃப்டிங். அப்ப ஆப்வியஸா என்ன இருக்கணும்? பைசைக்கிளிங். ஆப்ஷன் நம்பர் பி, பைசைக்கிளிங். ஓகே, இதெல்லாம் தான் அஷ்வக்கோட ஃபேவரட் ஒர்க் அவுட்ஸ். ரன்னிங், லிஃப்டிங் அண்ட் பைசைக்கிளிங். ஓகேங்களா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா இப்போ? ஓகே, ஸ்பாட் த எரர் போலாங்களா? ஓகே, இப்ப ஸ்பாட் த எரர்ல பாருங்க, ஒரு கொஸ்டினா சால்வ் பண்ணலாம். ஓகே, ஜெனரலி உங்களுடைய சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரூல்ஸ், டென்சஸோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். சோ அதை தெரிஞ்சு வச்சுட்டு இப்ப அதை வச்சுதான் நம்ம இங்க சால்வ் பண்ண போறோம். ஓகே, nobody knows that eating chocolate broccoli muffins is a good way to provide their bodies with vitamin C. சரிங்களா? இப்போ நான் இந்த கிளாஸோட ஸ்டார்டிங்ல ஒரு இன்டெஃபினிட் ப்ரொனவுன் லிஸ்ட் கொடுத்திருந்தேன். எவ்ரிபடி, எவ்ரிதிங், எவ்ரிஒன். அதுல நோபடியும் கொடுத்திருந்தேன். நோபடி, நத்திங், நோ ஒன். ரைட்? சோ நோபடி வந்தால் வேர்பும் ப்ரொனவுனும் எப்படிங்க இருக்கணும்? சிங்குலர். ஒரே நிமிஷம். ஓகே, சோ நோபடின்னு வந்துச்சுன்னா வேர்ப் ப்ரோனவுன் எப்பவுமே எப்படி இருக்கணுங்க? சிங்குலரா இருக்கணும். சோ இங்க வந்து ஓகே, வேர்ப் பாத்தீங்கன்னா நோஸ். சிங்குலர் வேர்ப் எப்பவுமே எப்படி முடியணும்? எஸ்ல தான் முடியணும் இல்லையா? அப்ப இங்க வேர்ப் கரெக்டா இருக்கு. ஆனா ப்ரோனவுன் எப்படி இருக்கு? ப்ளூரலா இருக்கு. தேர் பாடிஸ். ப்ரோனவுன் எப்படி இருக்குங்க? ப்ளூரலா இருக்கு. இது எப்படி மாத்தலாம்? இங்க நமக்கு ஜெண்டரும் தெரியாது. ஜெண்டர் தெரியாதுன்னா நான் என்ன போட சொல்லியிருக்கேன்? ஹிஸ் ஆர் ஹர். சரியா? இவங்களை இதை போடலாம் சொல்ல மாட்டாங்க. என்னவா மாத்தணும்லாம் கேட்க மாட்டாங்க. ஸ்பாட் த எரர்னா எங்க எரர் இருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிச்சா மட்டும் போதும். அப்ப தேருங்கிறது எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அங்கதான் எரர். ஹிஸ் ஆர் ஹர் தான் எரர். ஓகேவா? ஏன்னா தேர்ன்றது வரக்கூடாது. அதுதான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ இங்க என்ன கேட்டீங்கன்னா ஸ்பாட் த எரர் தான் ஈஸி. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் விட. ஏன்னா எங்க எரர் இருக்குன்றது கண்டுபிடிச்சிட்டா போதும். அதுக்கு மேல நீங்க வேற எதுவும் யோசிக்க வேணாம். எது கரெக்ட்ன்றத யோசிக்கவே வேண்டாம். எது தப்புன்னு மட்டும் யோசிச்சா போதும். ஓகே, சோ அதனால ஆப்ஷன் நம்பர் 1, ஐ மீன் கொஸ்டின் நம்பர் 1, தேர்ங்கிறது எங்க இருக்கோ அதுதான் எரர். ஓகேங்களா? ஓகே, சோ ரெண்டாவது கொஸ்டின். A troop of knife jugglers shocked their audience when a butcher knife accidentally hit an old woman's neck. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வார்த்தையை பார்த்தாலே தெரியும். ட்ரூப்ங்கிறது என்ன நவுன்? கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுனா இருந்தா வேர்பும் ப்ரோனவுனும் எப்படி இருக்கணும்? சிங்குலரா இருக்கணும். இங்க தேர் அப்படிங்கிறது ப்ளூரல் ப்ரோனவுன் வராது. சரியா? இங்கதான் எரர். இப்ப நான் யோசிங்க என்ன கரெக்டா இருக்கலாம் அப்படின்னு. ஓகே, இப்ப ட்ரூப்ன்றது கலெக்டிவ் நவுன். சோ கலெக்டிவ் நவுனுக்கான ஏத்த ப்ரோனவுன் என்னது? இட்ஸ்.
So the group of jugglers shocked its audience. Okay, so but still நீங்க இட்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியாட்டி கூட தேர்ல தான் எரர் இருக்குன்றத கண்டுபிடிச்சீங்கனாலே போதும். ஓகே, சோ இங்க தேர் எங்க இருக்கோ அதுதான் எரர். ஓகேங்களா? ஓகே. Third question. Jamie and Sally on a rainy evening were playing chess sitting next to his dog Jen. ஓகேங்களா? சரி, இவங்க ரெண்டு பேரும் செஸ் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டு ஹிஸ் டாக். ஆனா ரெண்டு பேர் இருக்கு. சோ ரெண்டு பேர் இருந்தா ஹிஸ் வருமா வராதா? கண்டிப்பா வராது, ஏன்னா ப்ளூரல். அப்ப நெக்ஸ்ட் டு தேர் டாக். ஓகே, சிட்டிங் நெக்ஸ்ட் டு தேர் டாக் ஜென். ஓகேங்களா? எஸ், ரெண்டு பேர் இருக்கிறதுனால கண்டிப்பா ப்ளூரல் தானே. அப்ப ப்ரோனவுனும் ப்ளூரல். சோ ஹிஸ்ஸ மாத்திட்டு தேர்னு போடணும். பட் ஸ்டில் உங்களோட எரர் எங்க தான் இருக்கு? ஹிஸ்ன்ற வார்த்தையில தான் இருக்கு. ஓகே, ஓகே. Fourth one. Each of these computers has their own technical glitch that can frustrate the user. Again, see, இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்க நிறைய பார்க்கணும். Each, every இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வெர்பும் ப்ரோனவுனும் எப்படிங்க இருக்கணும்? சிங்குலர். இங்க தேர்னு இருக்கு. of course computers non living thing, ஜெண்டர் கிடையாது. சோ ஆப்வியஸா என்ன போடுவோம்? இட்ஸ். லிவிங் திங்னா ஹிஸ்ஸோ ஹர்ரோ போடுவீங்க. நான் லிவிங் திங்க்கு கண்டிப்பா இட்ஸ் தான் போடணும். ஓகே, ஈச்னு வந்திருக்கு. சோ ஆப்வியஸா சிங்குலர். சோ இட்ஸ் ஓன் டெக்னிக்கல் கிளிச். எங்க மட்டும் நீங்க அகைன் இங்கேயும் தேர் அப்படிங்கிற வேர்டை ஸ்பாட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகே, இப்ப இதே மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு தேர் பார்த்தோன்னே இப்போ எரர் அப்படிங்கறது மார்க் பண்ற அந்த மைண்ட் செட்ல இருக்காதீங்க. சி, உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கு சென்டென்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல டென்சஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். ப்ரெப்போசிஷன் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணணும். கன்ஜங்ஷன் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணணும். இது மூணும் நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இது மூணுத்துலயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா மாதிரி தெரியல அப்படின்னா, ஆக்சுவலி இது மூணுத்தை விட இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் தான். இருந்தாலும் நான் பேசிக்ல இருந்து சொல்றேன். சரிங்களா? டென்சஸ், ப்ரெப்போசிஷன், கன்ஜங்ஷன் இந்த மூணுத்துலயும் உங்களுக்கு எரர் இல்ல அப்படின்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ல எரர் இருக்கான்றது பாருங்க. ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த், இந்த ப்ரோனவுன்ஸ் கரெக்டா இருக்கான்றது செக் பண்ணுங்க. ஓகேவா? சிக்ஸ்த், இந்த பேரலலிசம் அதெல்லாம் செக் பண்ணுங்க. அடுத்தது ஆர்டிகல்ஸ்ல எரர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது அட்ஜெக்டிவ்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது எரர் இருக்கா? இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறது செக் பண்ணுங்க. மேக்ஸிமம் இந்த 8 பாயிண்ட்ல உங்களோட எல்லா எரர்ஸ் 95% ஆஃப் த எரர்ஸ் கவர் ஆயிடும். சரிங்களா? ஒரு சென்டென்ஸ் கரெக்ஷன் இந்த 8 தாண்டி யோசிக்கணும்னா இட் இஸ் a very very tough question paper for all of us. ஓகே, உங்களுக்கு மட்டும் அது டஃபா இருக்காது, எல்லாருக்கும். ஏன்னா ரிடண்டன்சி, என்ன சொல்றது, மாடிஃபயர்ஸ் இந்த மாதிரிலாம் போடணும்னா இதெல்லாம் கண்டிப்பா ஹையர் லெவல். ஃப்ராங்கா சொல்லணும்னா இது வரைக்கும் வந்த எந்த கொஸ்டின் பேப்பர்லயும் அவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்தது இல்ல. இந்த 8 தான் சுத்தி 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 வரும். ஓகேங்களா? சரி. சோ எஸ், இதோட ஆன்சர் இட்ஸ். தேர் எங்க இருக்கோ நீங்க அங்கதான் எரர் மாத்தீங்க. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின். போத் the computer monitor and the refrigerator doors. ஓகே, போத்னு வந்துச்சுன்னா ரெண்டு இல்லையா? ரெண்டுனா சிங்குலரா ப்ளூரலா? கட்டாயம் ப்ளூரல். அப்ப ப்ரோனவுன் எப்படி இருக்கணும்? ப்ளூரல். இங்கேயும் இதுதான் எரர். இட்ஸ மாத்திட்டு நான் எப்படி போடணும்? their shiny surface finished from our company's warehouse. ஓகேங்களா? ஓகே. So next question. Olympic athletes usually like practicing, competing, and to eat ice cream sandwiches. ஓகே, ஒலிம்பிக் அத்லீட்ஸ்க்கு என்னெல்லாம் பிடிக்கும்? பிராக்டிஸ் பண்ண பிடிக்கும், காம்படிஷன் பண்ண பிடிக்கும், காம்பீட்டிங், ரைட்? சோ ஐஎன்ஜி ஃபார்மேட், இதுவும் ஐஎன்ஜி ஃபார்மேட். ஆனா இது மட்டும் எப்படி இருக்கு? டு ஈட்னு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, சோ இதை எப்படி மாத்தணும்? ஈட்டிங்னு மாத்தணும். மாத்தாட்டியும் பரவாயில்ல, இங்கதான் எரர்னு மட்டும் கண்டுபிடிக்கும். டு ஈட்ட தான் எரர். சோ அதை ஈட்டிங் அப்படின்னு மாத்தணும். ஓகே, சோ ஈஸி கம் ஈஸி கோயிங், இங்கேயும் ஐஎன்ஜியை மாத்திட்டு ஈஸி கம் ஈஸி கோ அப்படின்னு போடுவீங்க. ஏன்னா எல்லாமே ஒரே ஃபார்மேட்ல இருக்கு. ஓகே, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்துச்சுன்னா ஈஸியா மார்க் எடுக்கலாம். ஈஸி கம் ஈஸி கோயிங் பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா ரெண்டு வேர்பும் ஒரே ஃபார்மேட்ல இல்ல. சோ கோயிங்க தூக்கிட்டு கோ அப்படின்னு போடும். அவ்வளவுதான்.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஆனா இவ்ளோ ஈஸியாலாம் வராது. ஓகே, ஸோ ஹி லைக்ஸ் வாட்? ரீடிங், ஸ்லீப்பிங், டு ஸ்விம். என்னெல்லாம் பிடிக்கும் அவருக்கு? ரீடிங் பிடிக்கும், ஸ்லீப்பிங் பிடிக்கும், டு ஸ்விம். ஸோ இதுவும் ஐஎன்ஜி, இதுவும் ஐஎன்ஜி. இங்க தான் ஆப்வியஸா எரர். ஸ்பாட் பண்ணியாச்சா? ஈஸியா இருக்கா இப்போ? ஓகே, அடுத்தது. மைக் லிசன்ஸ் மைக் லைக்ஸ் டு லிசன் டு ராக் மியூசிக் அண்ட் ரீடிங் மிஸ்ட்ரி நாவல்ஸ். இப்ப 2 தான் மொத்தமா இருக்கு. ஓகேவா? என்னென்ன? ஒண்ணு லிசன் பண்றதும், இன்னொன்னு ரீடிங் பண்றதும். 2டே ஆக்ஷன் தான் இருக்கு. ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு மாரி இருந்தா நான் எத ஃபாலோ பண்றது? ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி இருக்கோ அதே மாரி ஃபாலோ பண்ணுங்க. டு லிசன் அப்படின்னா இங்கேயும் டு ரீட். அப்ப ரீடிங்க தான் நீங்க ஸ்பாட் த எரர்ல மாத்தணும். ஓகேங்களா? டு லிசன், இங்க டு ரீட். புரியுதுங்களா? எனி டவுட்ஸ்? இருந்துச்சுன்னா கீழ கேளுங்க. ஓகே, 10th ஒன். மை கிராண்ட்ஃபாதர்ஸ் ஃபேவரட் பாஸ் டைம். என்னெல்லாம் இருக்கு? டு ஈட் இன் ட்ரெண்டிங் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் விசிட்டிங் ஆர்ட் கேலரிஸ். டு ஈட் இருக்கு, இங்க விசிட்டிங் இருக்கு. எதை மாத்துவீங்க? விசிட்டிங்கா மாத்தணும். குட். ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்க டூன்னு கொடுத்துட்டாங்க. சோ ஆப்வியஸா இதுவும் டு விசிட் ஆர்ட் கேலரிஸ். கிளியர்? முடிஞ்சிச்சு. லாஸ்ட் 5 கொஸ்டின்ஸ். சரி, அடுத்தது. This is another important topic. இது நான் அந்த 8 பாயிண்ட்ல சொல்ல அந்த அட்ஜெக்டிவ்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? சோ அட்ஜெக்டிவ்ல வரக்கூடிய கம்பேரிசன் எரர்ஸ். ஃபால்ட்டி கம்பேரிசன். சோ கம்பேரிசன் எரர்ஸ். இந்த கம்பேரிசன் எரர்ஸ் அப்படிங்கிறது எப்ப நடக்கும் அப்படின்னா, நீங்க இந்த டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸ்மார்ட், ஸ்மார்ட்டர், ஸ்மார்ட்டஸ்ட், லாங், லாங்கர், லாங்கஸ்ட், ஸ்வீட், ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட், இன்டெலிஜென்ட், மோர் இன்டெலிஜென்ட், மோஸ்ட் இன்டெலிஜென்ட், இந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? இதுதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். சோ இதுல இருக்கக்கூடிய எரர்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட், கரெக்டான டிகிரி ஆஃப் கம்பேரிசன் யூஸ் பண்ணிருக்கணும். ஒரே ஒருத்தரை பத்தி மட்டும்தான் பேசுறீங்க. ஐ எம் அ குட் பர்சன். நான் என்னை பத்தி மட்டும் தான் பேசுறேன். சோ நான் குட்னு தான் சொல்ல முடியும். சரியா? ஐ ஆம் பெட்டர் தேன் ஹர். 2 பேரை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ ஆம் த பெஸ்ட் இன் மை கிளாஸ். என் கிளாஸ்லயே நான் தான் பெஸ்ட். சோ ஒரே ஒருத்தர், ஒன்லி ஒன் பர்சன் அப்படின்னா நார்மலா சொல்வீங்க. லாங், 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 டால், அந்த மாதிரி பாசிட்டிவ் டிகிரி. 2 பேர் இருக்கோம் அப்படின்னா 2 பேர், எக்ஸாக்டா 2 பேர் தான் இருக்கணும். 3 பேர்லாம் இருக்கக்கூடாது. எக்ஸாக்டா 2 விஷயங்களை தான் கம்பேர் பண்றீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. மோர் தேன் 2 இருந்துச்சு அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. மோர் தென் 2 எத்தனை வேணா இருக்கலாம். 3 இருக்கலாம், 30 இருக்கலாம், 3000 கூட இருக்கலாம். ஆனா ஒட்டு மொத்தமா அப்படின்னு சொல்லும் பொழுது சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணணும். ஓகே, சோ இதுல எங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பெட்டர் தேன் தீஸ் 2 ஆர் தீஸ் 3 அப்படின்ற வேர்ட் இருக்குன்னா, சரி, அங்க கண்டிப்பா உங்களுக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் மோர் தேன் 2 இருப்பாங்க. எப்பெல்லாம் நம்பர் ஆஃப் பீப்புள் மோர் தேன் 2 இருக்கோ அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்னதான் யூஸ் பண்ணணும்? சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாக்ட்டா எக்ஸ், ஒய், ஏ, பி, திஸ், தட் அப்படின்னு 2 ஆப்ஷன், 0, 1 பைனரி மாதிரி இருக்கணும். இதுவா அதுவா அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும்போது மட்டும்தான் நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? கம்பேரிட்டிவ் டிகிரி ஆஃப் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணணும். மத்தபடி எவ்ரிவேர் யூ ஷுட் யூஸ் மோர் தென் 2 இருந்தாலே யூ ஷுட் யூஸ் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ். ஓகே, ஓகே. சோ இது வந்து ஒரு ரூல். அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி முன்னாடி கண்டிப்பா தங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்ணியே ஆகணும். அது இல்லாட்டி அதுவும் எரர். ஓகே, ஐ அம் ஆல்வேஸ், she is the sweetest girl, she is the boldest girl I have ever seen. Okay, so yes, ஸ்வீட்டஸ்ட், போல்டஸ்ட், இது எல்லாமே என்னது? சூப்பர்லேட்டிவ். சோ இதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன வார்த்தை போட்டிருக்கணும்? தன்ற ஆர்டிகல் ரொம்ப அவசியமா போட்டிருக்கணும். அது இல்லைன்னா கண்டிப்பா அதுதான் எரர். அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க கண்ணுல பார்த்த உடனே சூப்பர்லேட்டிவ் முன்னாடி த இல்லையா, கண்ணை மூடிட்டு அது எரர்னு போட்டுருங்க. ஓகே, அது அவ்வளவு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எரர் ஃபைண்டிங் ஹேக். ஓகே, அண்ட் ஆல்சோ கரெக்டான கம்பேரிசன் யூஸ் பண்ணணும். இப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மோர் லாங்கர் அப்படின்னு போடுவாங்க.
ஓகேயா? ஒன்னா மோர் போடணும், இல்லனா ER போடணும். இது 2ம் ஒரே இடத்துல வரக்கூடாது. ஓகே. நமக்கு தெரியும். என்ன தெரியும்? லாங் உடைய கம்பேரிட்டிவ் லாங்கர் தான். மோர் லாங் கிடையாது. ஒன்னா மோர் லாங் போடணும், இல்லன்னா லாங்கர்ன்னு போடணும். லாங்கோட கம்பேரிட்டிவ் ஃபார்ம் உங்களுக்கு என்னன்னு தெரியும்? லாங்கர்ன்னு தான் தெரியும். அப்ப மோர் லாங்ன்றது வரக்கூடாது. சோ மோர்ங்கிற வேர்ட் எங்க இருக்கோ அங்க தான் எரர். ஓகே. இது 2த்துல 1 தான் இருக்கணும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, மோஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெஸ்ட்டே சூப்பர்லேட்டிவ் தான். அதுக்கு முன்னாடி மோஸ்ட்ங்கிற வேர்ட்லாம் வரக்கூடாது. ஓகே. சோ சூப்பர்லேட்டிவ் டிகிரீஸ்க்கு முன்னாடி மோஸ்ட் போடுறது, அங்க ESTயும் போட்டுட்டு மோஸ்டும் போடுறது தப்பு. ஓகே. சோ அந்த மாரி ஒரு வேர்ட் பாத்தீங்கன்னா, தட் இஸ் ஆல்சோ அனதர் எரர். ஓகேங்களா? சோ அது போக இருக்கக்கூடிய எரர்ஸ் இந்த கொஸ்டின்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். டூயிங் வாட் யூ லவ் வில் மேக் யூ ஹேப்பியர். இப்போ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ, அத பண்ணா நீ சந்தோஷமா இருப்ப. ஓகே. அதான் நான் சொல்றேன். அதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஹேப்பியர் அப்படிங்கிறது என்னதுங்க? கம்பேரிட்டிவ் டிகிரி. இங்க நீங்க எதையாவது எது கூடயாவது கம்பேர் பண்றீங்களா இந்த ஸ்டேட்மெண்ட்ல? நம்ம புரிஞ்சுக்கலாம். புடிச்சது பண்றத விட புடிக்காம பண்றது அப்படின்னு நம்ம அந்த புடிக்காத பண்றதுங்கிற ஒரு விஷயத்த நீங்களா நெனச்சுக்கிறீங்களே தவிர, அது எங்கேயுமே இந்த சென்டென்ஸ்ல குடுக்கல. நீ என்ன பண்ணணும்னு நெனைக்கிறியோ அத பண்ணு. நீ என்ன பண்ணணும்னு நெனைக்கிற. அது மட்டும் தான் இங்க சப்ஜெக்ட்டே தவிர, வேற ஒரு எந்த விஷயமும் இங்க செகண்ட் சப்ஜெக்ட்டா வரல. அப்ப இங்க என்ன பண்ணல? கம்பேரே பண்ணல. அப்ப டூயிங் வாட் யூ லவ் வில் மேக் யூ ஹேப்பி. புரியுதுங்களா இது? நான் திருப்பி சொல்றேன். சி நீங்க என்ன பண்றீங்களோ, அது மட்டும் தான் அத பத்தி மட்டும் தான் நான் இங்க பேசுறேன். இன்னொரு ஆப்ஷனே இங்க கிடையாது. நீங்க என்ன பண்ணலையோ அப்படின்னு அந்த 2வது ஆப்ஷனயே நான் இங்க போடல. டூயிங் வாட் யூ லவ் வில் மேக் யூ ஹேப்பி. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இருக்கிறதே ஒரு ஆக்ஷன் தான். ஓகே. ஈட்டிங் ஐஸ்கிரீம் இஸ் வாட் ஐ லைக் டு டூ. ஈட்டிங் ஐஸ்கிரீம் மேக்ஸ் மீ ஹேப்பி. ஓகே. சோ ஈட்டிங் ஐஸ்கிரீம் மேக்ஸ் மீ ஹேப்பியர்ன்னு நான் சொல்ல முடியாது. ஹேப்பியர்ன்னு சொன்னா தேன் வாட் அப்படின்னு குடுத்திருக்கணும். ஆனா இங்க தேன் வாட்ன்னு நான் குடுக்கவே இல்ல. ஈட்டிங் ஐஸ்கிரீம் மேக்ஸ் மீ ஹேப்பி அவ்வளவுதான். சோ டூயிங் வாட் யூ லவ் வில் மேக் யூ ஹேப்பி. ஓகே. இங்க ஹேப்பியர்ன்னு வராது. ஏன்னா ஹேப்பியர் வந்துச்சுன்னா இன்னொரு ஆக்ஷன் குடுத்திருக்கணும். ஆனா இங்க இன்னொரு ஆக்ஷன் குடுக்கல. சோ ஹேப்பியர்ல தான் எரர். அத மட்டும் ஸ்பாட் பண்ணிட்டு ஹேப்பி அப்படின்னு மாத்திக்கணும். ஓகேங்களா? ஓகே. சோ செகண்ட் ஒன். I think it's more harder to understand Freud's theory than Watson. Very good. Actually, இங்க 2 எரர் இருக்கு. ஒன்னு பிரிண்டிங் எரர். ஓகே. See இங்க வாட்சன்ஸ் அப்படின்னு போடணும். ஓகே. ஏன்னா வாட்சனையும் ஃப்ராய்ட்ஸ் தியரியும் இது இன்னொரு விஷயம். நம்ம நார்மலா பேசும்போது கூட கரெக்ட்டா கம்பேர் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஆம், இப்ப இது இப்படி வச்சுக்கலாம். டெய்ரி மில்க் sales are greater than KitKat அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டெய்ரி மில்க்ஸ் சேல்ஸ் ஆர் கிரேட்டர் than KitKat அப்படின்னா இங்க எதுங்க கிரேட்டரா இருக்கு? டெய்ரி மில்க் கிரேட்டரா இருக்கா? இல்ல டெய்ரி மில்கோட விற்பனை கிரேட்டரா இருக்கா? எது கிரேட்டரா இருக்கு? டெய்ரி மில்கோட விற்பனை. சரியா? அப்ப நல்லா கவனிங்க. டெய்ரி மில்க் சேல்ஸையும் கிட்கேட்டையும் என்னால கம்பேர் பண்ண முடியாது. என்ன எத மட்டும் தான் என்னால கம்பேர் பண்ண முடியும்? டெய்ரி மில்கோட சேல்ஸ கிட்கேட்டோடைய சேல்ஸோட தான் என்னால கம்பேர் பண்ண முடியும். கரெக்ட்டா? எஸ். இந்த சென்டென்ஸ் நான் இப்படி குடுத்தேன்னா, இதுல ஏதாவது எரர் இருக்கான்னு கேட்கிறேன். டெய்ரி மில்க் சேல்ஸ் இஸ் ஆக்சுவலி இங்க இஸ் வரும். இஸ் கிரேட்டர் தேன் கிட்கேட் அப்படின்னு ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு நான் கேட்டா, கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா ஆக்சுவலி எரர் இருக்கு. என்ன இருக்கு? தேன் தட் ஆஃப் கிட்கேட். ஏன்? ஏன்னா இல்லன்னா தேன் கிட்கேட்ஸ் சேல்ஸ் அப்படின்ற மாரி முடிக்கணும். எத கூட கம்பேர் பண்றோமோ, அந் அதாவது சாக்லேட்ட கம்பேர் பண்ணீங்கன்னா, இன்னொரு சாக்லேட்ட வச்சு தான் கம்பேர் பண்ண முடியும். சேல்ஸ கம்பேர் பண்ணீங்கன்னா, இன்னொரு ப்ராடக்ட்டோட சேல்ஸோட தான் கம்பேர் பண்ணுவோம். கரெக்ட்டா? சோ, ஒரு ப்ராடக்ட்ட இன்னொரு ப்ராடக்ட்டோட சேல்ஸோட கம்பேர் பண்ணணும். ஈக்குவலான ஒரு ஃபேக்டர் வச்சு நீங்க கம்பேர் பண்ணணும். ஓகேவா? இப்ப நாலேட்ஜ் வச்சு நான் சொல்றேன் அப்டின்னா, ஆ இவனுடைய நாலேட்ஜையும், இவனோட பிசிக்கையும் என்னால ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது.
இவன் நாலேஜோட தான் என்னால ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதே மாதிரி டெய்ரி மில்க் சேல்ஸ் கிட்கேட்டோட சேல்ஸோட தான் என்னால கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ரைட்? சோ அதனாலதான் இந்த கொஸ்டின்ல நான் பிரிண்டிங் எரர்னு சொன்னேன். I think it's more harder to understand Freud's theory than Watson's theory அப்படின்னு. ஓகேங்களா? சோ வாட்சன்ஸ் அப்படினாவது முடிச்சிருக்கணும். சோ இட் இஸ் மை எரர். ஓகே? எஸ். பட் ஆக்சுவலி இந்த சென்டென்ஸ்ல என்னங்க எரர்? ஹார்டர்னு கொடுத்தாச்சு. அப்ப கண்டிப்பா மோர் வராது. ஹார்டுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் இஸ் ஜஸ்ட் ஹார்டர். சோ மோர் வரக்கூடாது. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட். வின்டர் இஸ் த மோஸ்ட், அதே மாதிரி தான். வின்டர் இஸ் த மோஸ்ட் கோல்டஸ்ட் சீசன் ஆஃப் த இயர். கோல்டஸ்ட்ங்கிறது சூப்பர்லேட்டிவ். சோ கண்டிப்பா மோஸ்ட்ங்கிறது வரக்கூடாது. ஓகேவா? அடுத்து சில்வியா found the most unique dress for her daughter's baptism. See, இந்த 2-3 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிக், பெர்ஃபெக்ட், ஷீஃப், சர்க்குலர், ரைட்? இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு no degrees of comparison. இது எதுக்குமே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனே கிடையாது. இப்ப எதை யூனிக்னு சொல்லுவோம்? தனித்துவமான ஒரு விஷயத்தை தான் யூனிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது ஒரு ரேர் பீஸ் அப்படின்னு எப்ப சொல்லுவோம்? அந்த மாதிரி இன்னொரு ரகமே கிடையாது அப்படின்னு சொன்னாதான் நம்ம சொல்லுவோம். ரைட்? இன்னொரு ரகமே இல்லைன்னா எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? கம்பேரே பண்ண முடியாது இல்லையா? the sun is the brightest. sun is unique. ஏன் யூனிக்? சன்னுக்கு ஈக்குவலான வேற எந்த விஷயமும் இந்த உலகத்துல இல்ல. சோ sun is unique. ஓகே? மூன் இஸ் ஆல்சோ யூனிக். மூனுக்கு ஈக்குவலான விஷயங்கள் எதுவுமே இந்த வேர்ல்ட்ல இல்ல. ரைட்? சோ இட் இஸ் ஆல் யூனிக் திங்ஸ். அந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு அப்படின்னா தட் இஸ் யூனிக். ஓகே? சோ யூனிக், பெர்ஃபெக்ட். அதே மாதிரி தான் பெர்ஃபெக்ட். இதுல மிஸ்டேக்ஸே கிடையாது அப்படிங்கிறது தான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? சோ அதுக்கு ஈக்குவலா அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்காது. சோ யூனிக், பெர்ஃபெக்ட், ஷீஃப், சர்க்குலர். பெர்ஃபெக்ட் மேட்சிங் கப்பிள் அப்படின்னு எப்ப சொல்லுவோம்? வேற ஆப்ஷனே இல்ல. இதுதான் பெர்ஃபெக்ட். வேற ஆப்ஷனே கிடையாது. வேற சாய்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் பெர்ஃபெக்ட். ரைட்? So you cannot compare these words. So unique, perfect, sheaf and circular will have no degrees of comparison. So இங்க யூனிக்குக்கு முன்னாடி மோஸ்ட்ங்கிற வேர்ட் வரக்கூடாது. புரியுதுங்களா? Any doubts? Nothing. Next. Of the two textbooks, the older one is the best. மொத்தமா எத்தனை டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு? 2. 2னா என்ன டிகிரி ஆஃப் கம்பேரிசன் யூஸ் பண்ணுவோம்? கம்பேரிட்டிவ். பெஸ்ட்ங்கிறது கம்பேரிட்டிவா சூப்பர்லேட்டிவா? சூப்பர்லேட்டிவ். அப்ப என்ன போடணும்? கம்பேரிட்டிவ். the older one is better அப்படின்னு முடிக்கும். புரிஞ்சுங்களா? எஸ். சோ இன்னைக்கு கிளாஸ்ல ஐ திங்க் ஒரு சில புது ரூல்ஸ் கண்டிப்பா கத்துக்கிட்டு இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ ஃபியூ சென்டென்சஸ் யூ வுட் ஹவ் பிராக்டிஸ்ட். சரியா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் drop it in the comments. Okay? So next class we'll see with a new topic. Thank you.